புனிதர் அன்டோனியா மரியா கேனலி. புனிதர் அன்டோனியா மரியா கேனலி இத்தாலியின் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆயரும் தோட்டா அன்னையின் மகள்கள் மற்றும் புனித அல்போன்சஸ் மறைப்பணியாளர்கள் ஆகிய சபைகளை நிறுவியவரும் ஆவார். கிபி 1789 ஆண்டு விவசாயிகளின் கிராமம் ஒன்றில் பிறந்த அன்டோனியா மரியா கேனலியின் தந்தை பெயர் ஹியாகோமா ஆகும். இவரது தாயார் பெயர் மரியா கேனலி ஆகும். 5 சகோதரர்களுடன் பிறந்த இவர் ஒரு விதிவிலக்கான மாணவர் ஆவார். இவரது குடும்பத்தினர் தங்கியிருந்து பணியாற்றிய பண்ணையின் உரிமையாளரே இவரது குருத்துவ படிப்புக்காக செலவு செய்தார். 1807 ஆண்டு நவம்பர் மாதம் தமது 18ஆம் வயதில் இறையியல் சித்தாந்தம் மற்றும் புனித வழிபாட்டு முறை ஆகியவற்றை கற்க ஆரம்பித்து முனைவர் பட்டம் வென்றார். 1812 ஆண்டு மார்ச் மாதம் ஜெனோவின் கர்தினால் பேராயர் யோசிப் மரியஸ்பினா அவர்களால் திருத்தொண்டராக அருள்பொழில் செய்விக்கப்பட்ட இவர் அதே 1812 வருடத்திலே அதே கர்தினால் பேராயராலேயே குருத்துவ அருள்பொழிவு செய்விக்கப்பட்டார். முறையான வயதாகாத காரணத்தால் இவருக்கு சிறப்பு ஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. குருத்துவம் பெற்ற இவர் மாண்டுவாம் என்ற பங்கில் பங்கு தந்தையாக நியமனம் பெற்று பணியாற்றினார். 1826 ஆண்டு சியவாரியின் தலைமை குருவாக நியமிக்கப்பட்டார். 1837 ஆண்டு வரை 11 வருடங்கள் அதே பதவியில் இருந்தார். ஆண்களுக்கான புனித அல்போன்சஸ் மறைப்பணியாளர்கள் என்ற சபையை 1827 ஆண்டு நிறுவினார். அந்த சபை 1848 ஆண்டு வரை நீடித்தது. 1829 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் நாளன்று தோட்ட அன்னையின் மகள்கள் என்ற பெண்களுக்கான சபையை நிறுவினார். ஏழை பெண்களுக்கு கல்வி கற்பிக்கவும் நோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவும் இந்த சபை பணியாற்றுகிறது. இதன் சேவைகள் இன்றும் ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஆகிய உலக நாடுகளில் தொடர்ந்து நடைபெறுகிறது. இவர் மரித்து பல வருடங்களின் பின்னர் 1882 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாளன்று திருத்தந்தை 13ஆம் லியோ இச்சபைக்கு முறையாக அங்கீகாரம் அளித்தார். திருத்தந்தையாக 16ஆம் கிரகோரி அவர்கள் இவரை போப்பிய மறைமாவட்ட ஆயராக 1837 ஆண்டு நியமித்தார். சுமார் 1 வருட காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த இவர் ஜூன் 1846 ஆண்டு 7ஆம் நாளன்று மரித்தார். நற்செய்தி பணியை சிறப்பாக பணியாற்றிய இப்புனிதரை போன்று நாமும் இறையேசுவின் பணியான இறை பணியை சிறப்புடன் பணியாற்றுவோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம். புனிதர் அன்டோனியா மரியா கேனலி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.